நண்பர்களே, வாழ்க்கையில் நாம் அடிக்கடி இப்படி சொல்வோம், நான் இதை செய்திருக்கிறேன், எனக்கு தெரியும், அல்லது இதை பார்த்தாலே பதில் தெரிந்துவிடும். வாழ்க்கையில் அனுபவம் கூட கூட நம்முடைய உள் உணர்வை நாம் அதிகம் நம்புகிறோம். ஆனால் அந்த நிச்சயத்தன்மை இல்தான் பல நேரங்களில் பேரழிவு தொடங்குகிறது. யோசுவா தன் வாழ்வியல் மிகப்பெரிய தவறை செய்தார். அவருக்கு திறமை இல்லாததால் அல்ல, அவர் மிகவும் திறமையானவர். ஆனால் அவர் தன் அனுபவத்தின் மீது அதிக நம்பிக்கை வைத்து மிக முக்கியமான உண்மை சரிபார்ப்பு ஃபேக்ட் முறையை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டார். கிபியோனியர்கள் பூஞ்சை பிடித்த அப்பத்தையும் பழைய தோல் துருத்திகளையும் கொண்டு வந்து, உங்கள் தேவனின் புகழை நாங்கள் கேட்டதால் மிகத் தொலைதூர நாட்டிலிருந்து வந்திருக்கிறோம் என்று உணர்ச்சிபூர்வமாக பேசியபோது இஸ்ரவேல் தலைவர்கள் ஏமாந்தனர். இஸ்ரவேல் தலைவர்கள் அவர்களின் வார்த்தைகளையும் தோற்றத்தையும் மட்டுமே பார்த்து முடிவு செய்தனர். அவர்கள் கொண்டு வந்த காய்ந்த அப்பத்தை தொட்டுக்கூட பார்த்தனர். யோசுவா 9:14. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர்கள் விட்டுவிட்டார்கள். அவர்கள் கர்த்தருடைய வாக்கை கேட்கவில்லை. கேட்பதற்கான எபிரேய வார்த்தை ஷா என்பதாகும். இதன் பொருள் ஒரு சாதாரண கேள்வி மட்டுமல்ல, இதன் பொருள் கெஞ்சுவது அல்லது ஆலோசனை கேட்பது. இது ஒருவருடைய சொந்த முடிவை ஓரம் வைத்துவிட்டு முழுமையான தரநிலைக்கு முன் தன்னை நிறுத்தும் தார்மையாகும். யோசுவா தேவனிடம் கேட்கும் முறையை தவிர்த்து தன் கண்முன்னே இருந்த புதிய ஆதாரங்களால் ஏமாற்றப்பட்டு இறுதியில் ஒரு ஏமாற்று திட்டத்தில் சிக்கி சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டார். இந்த காட்சி இன்றைய நம்முடைய நிலையை ஒத்திருக்கிறது. தலைமைத்துவ நெருக்கடியோ அல்லது வாழ்க்கையின் தோல்வியோ தகவல் இல்லாததால் வருவதில்லை. மாறாக தரவுகளை விட என்னுடைய உணர்வு துல்லியமானது என்ற மாயை அல்லது நிபுணரின் பொறி எக்ஸ்ட்ரா ஆகியவற்றால் வருகிறது. வேலையாக இருக்கிறது என்ற சாக்கிலோ அல்லது ஏதோ ஒன்று மிக தெளிவாக தெரிவதாலோ நாம் கடவுளிடம் கேட்காமல் வேகத்தை மட்டுமே கூட்டுகிறோம். ஆனால் சரிபார்ப்பு முறை இல்லாத வேகம் செயல்திறன் அல்ல, அது விகம். இருப்பினும் நம்மை போலல்லாமல் மனிதனின் அனைத்து ஏமாற்றங்களையும் பொய்களையும் ஊடுருவி பார்த்தோ தேவன் நிர்ணயித்த இரட்சிப்பின் ஒவ்வொரு முறையையும் அமைதியாக கடந்த ஒருவர் இருக்கிறார். அவரே இயேசு கிறிஸ்து. அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருந்தபோதிலும் ஒருபோதும் தன் சொந்த விருப்பத்தின்படி செயல்படவில்லை. தனது ஊழிய காலம் முழுவதும் அவர் மக்களின் ஆரவாரத்தில் மயங்கவில்லை. மாறாக இரவு முழுவதும் பிதாவாகிய தேவனிடம் கேட்டு பிதாவின் சித்தத்தை மட்டுமே நிறைவேற்றினார். இயேசு நம்மை இரட்சிப்பதற்காக எந்த சுருக்கு வழியையும் தேர்ந்தெடுக்கவில்லை. யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் எடுக்கும் தாழ்மையின் முறை, பலவீனமான மனிதர்களுடன் உண்டு உறங்கும் இரக்கத்தின் முறை, தன்னை காட்டிக் கொடுக்கும் சீடர்களை இறுதிவரை நேசித்து பயிற்சி அளிக்கும் பொறுமையின் முறை, இறுதியாக சிலுவையின் வேதனையும் மரணமும் என்ற மிக கடினமான முறை வரை அனைத்தையும் இயேசு கடந்து வந்தார். இயேசு நம் மனதின் ஆழத்தில் மறைந்துள்ள பொய்களையும் பாவங்களையும் சிலுவைக்கு முன் வெளிப்படுத்தினார். மேலும் உயிர்த்தெழுதலின் மூலம் உண்மையையும் பொய்யையும் மிகச்சரியாக பிரித்தறிந்து தேவனுடைய ராசியத்தை நிறைவேற்றினார். அன்பானவர்களே, வாழ்க்கையில் நிபுணராக இருக்க முயற்சிக்காதீர்கள். அதற்கு பதிலாக தேவனிடம் கேட்கும் மனிதராக இருங்கள். நம்முடைய தோல்விகளை மறைத்து இரட்சிப்பின் முறையை தாமே நிறைவேற்றிய இயேசுவை சார்ந்திருங்கள். ஏமாற்றங்கள் நிறைந்த இவ்வுலகில் நம்மை சரியான வழியில் நடத்தும் ஒரே ஆலோசகர் இயேசுவே. நீங்கள் ஒரு முடிவெடுப்பதற்கு முன் சற்று நின்று இப்படி கேட்டால் என்ன? இயேசுவே, என் அனுபவத்தை விட உம்முடைய ஞானத்தை நான் நம்புகிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்?